ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பெப்பர் மிட்டாய். என்னடா வாய்ஸ் மட்டும் கேக்குதே, ஆளு காணமேன்னு பாக்குறீங்களா? இந்த வீக் சண்டே என்னோட ஹஸ்பண்ட், என் அப்பா, என் சிஸ்டர், என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து என் ஹஸ்பண்டோட கொலீக்கோட மீன் பண்ணைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. நம்ம சேனலுக்காக நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த பிளேஸ் ரொம்ப 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 அழகா இருந்துச்சு. கண்டிப்பா நான் இன்னொரு நாளைக்கு போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க அங்கிருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தது, அதை நம்ம இங்க வாஷ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணி வறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஒரே வலையில அவங்க எப்படி அவ்வளோ மீன் எவ்வளோ அழகா பிடிச்சிட்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க. நம்ம லேட்டா போனனால மீன் பிடிச்சி மட்டும் தான் கொடுத்தாங்க, கட் பண்ணி கொடுக்கல. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, ஒத்தையடி பாதையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரோம். என்னது காக்கா? ஓ, அதுக்கு இப்போ பெரிய காக்கெல்லாம் நிறைய வருது. ஆமாம், இது மீன் பண்ணை, இது ஒரு மீன் பண்ணை. இந்த வழியில் தான் நாங்கள் வந்தோம். ஆறு, காவிரி ஆறு. சூப்பராக இருக்குது. உள்ளதான் போவோம். ஆமாம் கண்ணு, ஃபுல்லாக ஆழம்தான். இது ஒரு கரை. அப்படியா? விவசாயம் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்து தண்ணி தேக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் மண்ணு வாரி இப்படி போட்டுட்டு இதுக்கு மேல விவசாயம். இவ்வளவு அதுக்கு முன்னாடி அங்க இருந்தா இருந்தோம். வயலாதான் இருந்துச்சு. நான் சின்னதா இருக்கப்ப இதுல எல்லாம் இது அரிசி போட்டுருக்காங்க. அது ஒன்றும் பண்ணாதுக்குண்ணே. அது பயந்துக்கிட்டு ஓடுது, சாணி போடுது. காலை சுத்துது. அது பயந்துக்குது. காவிரி ஆறு தண்ணி எப்படி போகுது. மீன் பண்ணது இந்த சைடு அப்படியே இங்கே வந்தால் ஆள் சூப்பராக இருக்கு. இந்த மீன் செத்து போச்சா? இந்த குட்டி ஐயோ, வலையிலே அடிப்பட்டதா? இது பெரிய மீன்ல அதை சாப்பிட்ருமா? காக்கா தூக்கிட்டு போயிடும். காக்கா இல்லைன்னா மீனுங்களே அதுங்களே கொத்தி சாப்பிட்டு. ஓ, நானும் இது வரைக்கும் ஆளல போல டாடி, அதுக்கு மேலே தான் இல்லை. அங்கங்கே பாறை இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது கவர் பண்ணாமல் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டேன். ஒய்ஃப் கூட்டிகிட்டு இல்லையா சார்? பார்க்கக்கூடாது. சரி சரி. தங்கச்சி ஒளி இது பிரீத்தியோட தங்கச்சி. அப்பா நடக்கிற இடத்துல ஆள் இல்லை, பாறை இருக்குது. சின்ன கரை இருக்குது. ஓ, கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நேரம் கரை இருக்குது பாரு, இந்த கரையில் நடக்கிறது. எனக்கு தெரியல. வா, தவறாக எழுந்திருக்குமான்னு தெரியலையே. உன் அழகாக குதிச்சதே. ஆனால் பரசலில் போய் போட்டுக்கலாம்ல.
பரசலில் போய் போட்டுக்கலாம். இப்போ பரசலில் போனால் நிறைய மீன் வந்து எடுத்துருவாங்களா? அது நிறையா வந்துடும். நமக்கு என்ன ஒரு 6 கிலோ தான் தேவை. 6 கிலோவா? இன்னும் அவங்களுக்கு 3. அவங்களுக்கு 3. ஓ, தண்ணிக்குள்ளே போட்டு கட்டி வச்சிட்டிங்களா அந்த பெரிய பேகை? அதுக்கு தண்ணி ஏன் இல்லைன்னா அது செத்து போயிடும். சாங்கிட்டா நம்ம சாப்பிட தானே போகிறோம். இல்லை சீக்கிரம் செத்துருச்சுன்னா அது ஸ்மெல்லு வந்துடும். அது கரெக்டாக க்ளீன் பண்ணி உப்பு போட்டு அதை இது பண்ணணும். அதுக்காண்டி மறுபடியும் வலை வீசுவார். எந்த மீனும் தேர்ல போகுது. அந்த பக்கம் அப்படியே போய் பார்த்துக்கலாம். அந்த பக்கமும் இருக்கு. இந்த மாதிரியா? ஆறும் இருக்கு பக்கத்துலேயே. அப்படியா? போகலாம்ப்பா, சும்மா ஒரு முடிச்சுக்கலாம். வரீங்களா? வரேன் நானும் வரேன். அவங்க அமைதியாக இருக்காங்க. அவன் அமைதியான பொண்ணு. இப்போ வலை வீசும். அப்போ வீசுவாங்க. இதான் அங்கிள் சொல்கிறாரே. அங்கே நிற்கிறாங்க. நீங்களாம் அங்கே நிற்கிது. வலையை பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நின்றுட்டு இருந்திருக்கோம். வீசின உடனே எல்லாம் அப்படியே ஓடிடுறது தான். எங்கே போய் மாமா இருங்க, இந்த அங்கே உள்ளலாம் போய் சொல்லலை. இல்லை, நடக்கிறதுக்கு 2 சைடும் குட்டை இருக்கும், சென்டரில் கரை இருக்குது. அங்கிள் பார்த்து அங்கிள் பரசல் இல்லைன்னா போய் போட்டுக்கலாம்ல. அவ்வளோதான், நாங்கள் மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் குட்டி அருவி. அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் 4 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ நேரம். அப்புறம் ஃபஸ்ட்டு குழம்புக்கு மட்டும் ஃபிஷ்ஷை கழுவி போட்டுட்டோம். இப்போ தான் குழம்புல மீனை போட்டிருக்கோம். அப்புறம் எல்லாம் பசியில் ஃபஸ்ட்டு குழம்பு மீனை போட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் மசால் போட்டு அந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், அதனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு நாளைக்கு போவேன். இவங்க அதனால தான் இவ்வளோ லேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. அங்கே போனால் கண்டிப்பாக ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கே நமக்கு தோணாது. அவ்வளோதாங்க, யம்மியாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு. அந்த ஆயிலில் ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிற சவுண்டை கேட்கும்போதே அவ்வளோ யம்மியாக இருக்குது. குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கே எப்படி இருக்குதுன்னா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து சாப்பிட்லாம் போல் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் வந்து நைட் தான் போட்டு சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து சாப்பாடு சாப்பிட்டனால அந்த சில் கிளைமேட்டுக்கு அந்த மொட்டை மாடியில் உட்காந்து இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.